ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, வெந்தயக்கீரை வச்சு மேத்தி ரொட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், வத்தல் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் தூளையும் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குறைன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம்ல, அதனால் தேவையான அளவு கோதுமை மாவு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சமாக ஓமம், அப்புறம் வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்த பிறகு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, வெந்தயக்கீரையும் ஆஞ்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். வெந்தயக்கீரை ஆயிறது எப்படின்னா, நம்ம முருங்கையிலே எப்படி ஒன்று ஒன்றா பறிப்போம், கிள்ளி எடுப்போம்ல, அதே மாதிரி இதையும் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டஃப்பான வேலைன்னு பார்த்தா இந்த வெந்தயக்கீரை ஆயிரம் தான். ஏன்னா நான் 1 மணி நேரம் உட்காந்துருந்து ஆஞ்சேன். எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால். அது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சேர்த்து, அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி பசைவோமோ அதே மாதிரி நல்லா பசைச்சிக்கோங்க. பசைஞ்சு எடுக்கும்போது டைட்டாக பசையாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே பசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நல்லா சப்பாத்தி சாஃப்டாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி மாவு பசைஞ்சாச்சு. அப்புறம் என்ன, எப்பவும் போல தான் சப்பாத்தியை உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்து தோசைக்கல்லில் போட்டால் சப்பாத்தி ரெடி. அது கூடவே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து சுட்டி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மேத்தி ரொட்டி ரெடி. இது ரொட்டி மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, பூரியுமே செய்யலாம். எப்பவும் போல தான் எண்ணெய் சேர்த்து பேனில் நல்லா சூடானதும் அதில் பூரியை போட்டு எடுத்தால் பூரி ரெடி. இதுக்கு தயிர் அல்லது கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாச்சா, பாய் பாய்.